சையது முஸ்தாக் அலி டிராஃபியோட ஃபைனலில் மும்பையும் மத்திய பிரதேசம் மோதினாங்க. டாஸ் வின் பண்ண மும்பை முதல்ல பவுலிங் தேர்ந்தெடுத்தாங்க. மத்திய பிரதேஷ்காக கவுட்டும் கவுலியும் ஓப்பனிங் வந்தாங்க. டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஒழுங்காக பண்ணாத தாக்கூர் அவர் போட வந்த முதல் ஓவரில் கவுட்டையும் கவுலியும் விக்கெட் எடுத்துட்டாரு. ஓப்பனர்ஸ் 2 பேர் தான் அவுட் ஆகிட்டாங்கன்னு பார்த்தா அடுத்து வந்து எல்லா பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாங்க. அடுத்து வந்து கேப்டன் பட்டிதர் ஒரு பக்கம் இன்னிங்ஸ் ஸ்லோ பண்ணி குட் ஷாட் ப்ளே பண்ணி ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. சரி பட்டிதர் கூட வெங்கடேசராச்சும் பார்ட்னர்ஷிப் போட்டு நிற்பாருன்னு பார்த்தா வெங்கடேசர் அவரோட விக்கெட் கொடுத்து அவரும் போயிட்டாரு. பட்டிதர் ஒரு பக்கம் நல்லா பண்ணி அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டே தான் இருந்துச்சு. பட்டிதரோட அந்த பர்ஃபார்மன்ஸ்னால மத்திய பிரதேச அணி 174 ஒரு டீசென்டான டோட்டல் போனாங்க. மும்பைக்காக பிருத்விஷா ரகானேயும் ஓப்பனிங் வந்தாங்க. பிருத்விஷா 2வது ஓவரில் விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து வந்து கேப்டன் சுரேஷே நல்லா பண்ணுவான்னு பார்த்தா அவர் கொஞ்சம் நேரத்தில் அவர் விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. ரகானேயும் சூரியகுமார் ஒரு பக்கம் பார்ட்னர்ஷிப் போட்டு இன்னிங்ஸ் விக்கெட் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா விளையாண்டுட்டு இருந்த ரகானே வெங்கடேசர் ஓவரில் அவரோட விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. சூர்யா ஒரு பக்கம் நல்லா ப்ளே பண்ணி 47 ரன் அடிச்சு இன்னிங்ஸ் ஓரளவு முடிச்சு கொடுத்தே போயிடுவாரு. அடுத்து வந்து செட்ஜி ப்ரெஷரே இல்லாமல் பிக் ஷாட் ப்ளே பண்ணி 5 விக்கெட் ஜாஸ்தியில் மும்பை ஃபைனல் ஜெயிச்சிருவாங்க. இதோட மும்பை அணி சையது முஸ்தாக் அலி டிராஃபியில் 2வது டைம் டைட்டில் அடிக்கிறாங்க. என்னதான் மத்திய பிரதேஷ் ஃபைனலில் தோற்றுனாலும் இந்த பட்டித்தரோட இன்னிங்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு ஆறுதலாகவே இருக்கும். நியூசிலாந்துக்கு இங்கிலாந்துக்கு இடையான 3வது டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி 347 ரன் அடிச்சு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. நியூசிலாந்தோட அதிரடியான பவுலிங்னால் 143 ரன்கள் இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணிடுவாங்க. என்னதான் இங்கிலாந்து 143 ரன் ஆல் அவுட் ஆயிருந்தாலும் டிம் சவுதி ஒரு விக்கெட்டோடு எடுக்கல. அது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அன்லைக்னால 50 அடிக்க முடியாத வில்லியம்ஸ் இந்த இன்னிங்ஸை 50 அடிச்சு 136க்கு 3 ஸ்ட்ராங்கான பொசிஷனில் டேயை முடிச்சிட்டாங்க. WPLக்கான மினியாக்ஸில் இன்றைக்கி எடுக்க வேண்டிய பிளேயர்லாம் எல்லா டீமும் எடுத்து அவங்க டீமை ஃபுல் பண்ணிட்டாங்க. Under-19 ஆசியா கப் T20 உமன்ஸ் மேட்ச்சில் நேபாளுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் முதல் மேட்ச் நடந்துச்சு. ஸ்ரீலங்கா அதில் 94 ரன் ஜெயிச்சிட்டாங்க. 2வது மேட்சை பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடந்துச்சு. அதில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசம் ஜெயிச்சிட்டாங்க. ICC உமன் T20 மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இந்தியாவுக்கு நடந்த மேட்ச்சில் மந்தனா அண்ட் ஜிம்மி ராட்ரிக்ஸோட அருமையான 50னால இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் முதல் போட்டி ஜெயிச்சிட்டாங்க.